வாழைப்பூ வடை அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். உதிர்ந்து போயிடும், இல்லை ஒழுங்காக வராது. இன்றைக்கி நம்ம ஈஸியாக எல்லாருமே செய்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். செய்யறதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எப்போவும் நம்ம பருப்பு வடைக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் நைஸாக, ரொம்ப வழவழன்னு அரைக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் நைஸாக தான் அரைக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வாழைப்பூ உதிராமல் வரும். அதுதான் வாழைப்பூவோட சீக்ரெட் உங்களுக்கு. இதை மாதிரி வாழைப்பூ நான் அரைச்சிருக்கேன். இந்த பெரிய பெருசாக கொஞ்சம் அரைஞ்சிருக்க பூவெல்லாம் நம்ம லைட்டாக ஒரு ஜாரில் சேர்த்து பல்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் பெரிய வாழைப்பூ சேர்த்துருக்கேன், நான் நிறைய வாழைப்பூ சேர்த்துருக்கேன். கடைங்கள்லாம் உங்களுக்கு இவ்வளோ வாழைப்பூ சேர்க்கவே மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள், இது வந்து வாழைப்பூ நெல் சேர்த்துட்டு மீதி வாழைப்பூ இந்த மாதிரி ஜாரில் சேர்த்து அரிஞ்ச வாழைப்பூ தான் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக்கிடாதீங்க, அது கொஞ்சம் நைஸாக ஆக்கி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. அதுலேயே சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி பாலாக ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வடை போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தட்டும்போது கஷ்டமாக இருக்கும், ஒரே ஷேப்பில் வரும் இதுமாதிரி செய்யும்போது. இப்போ நம்ம இதுமாதிரி பாலை ஊற்றி வச்சுட்டு, இப்போ நம்ம 2 கையிலையும் வாழைப்பூ வடை வந்து ஒரு கையில் தட்ட முடியாது. 2 கையிலையும் உள்ளங்கையில் வச்சு இப்படி நசுக்கணும் அப்படின்னாக்கா நடுவில் கொஞ்சம் மொத்தமாகவும் ஓரங்கள் கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கணும். அப்படி செஞ்சால் தான் வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பட்டையாக தட்டக்கூடாது, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் மொத்தமாக ஓரங்களில் மெல்லிசாக தட்டணும். 2 கையை வச்சுட்டு அழுத்தும் போது அழகாக உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் ஹீட்டான பிறகு தான் வடையை போடணும். எண்ணெய் ஹீட் ஆகாமல் வடையை போடக்கூடாது. எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு வடையை போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ஹீட்டான பிறகு சிம்மில் வச்சுட்டு தான் வடையை போடணும். வடை போடும்போது எக்கான கொண்டா அடுப்பு ஹையில் இருக்கக்கூடாது. வடையெல்லாம் இப்போ தட்டி போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹைலையும் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ சிம்மில் இருந்தால் எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும். அப்படி வச்சிங்கன்னா தான் வாழைப்பூ வடை வெந்து வரும். இந்த வடை வந்து நார்மல் வடையோட கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும். நல்லா திருப்பி போட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா 2 பக்கம் கிறிஸ்பியாக வெந்துடும். நல்லா கலரான பிறகு, நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம வடையை எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா இப்போ கலர் வந்துருச்சு இது உங்களுக்கு வாழைப்பூ வடைக்கு. உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் செஞ்சுக்கலாம். இது நம்ம எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கனாக்கா நல்லாவே கிறிஸ்பியாக கலராக கொஞ்சம் மாறும். இந்த கலர் வரும்போது எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வடையை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய், வாழைப்பூவில் எண்ணெய் இருக்க தான் செய்யும். எண்ணெய் சுத்தமாக எண்ணெயே குடிக்காது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. வாழைப்பூவோட லைட்டாக எண்ணெய் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம ஈஸியாக எல்லா வடையும் சட்டியாச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.